Problem: a man wishes to cross a river perpendicularly. In still water, he takes 4 minutes to cross the river, but in flowing river, he takes 5 minutes. If the river is 100 meters wide, the velocity of the flowing water of the river is. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ரிவரை கிராஸ் பண்ணுறாங்க. இப்போது ஸ்டில் வாட்டரில் அவங்க அந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது 4 மினிட்ஸ் ஆகுது. அதே இது ஃப்ளோயிங் ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போது அந்த ரிவரோட வைடு வந்துட்டு 100 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோயிங் ரிவர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வெலாசிட்டி ஆஃப் த ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/t² மைனஸ் 1/t². இப்போது எக்ஸுன்றது வித் ஆஃப் த ரிவர். வித் ஆஃப் த ரிவர் எவ்வளோ இங்கே 100 அதான் 100 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போது 1/t². இப்போ டீன்றது ஸ்டில் வாட்டரில் அவங்க வந்துட்டு கிராஸ் பண்ண எடுத்துக்கிட்ட டைம். இப்போ வந்து இங்கே என்னது 4 மினிட்ஸா. இப்போ 1/t²னா 1/4² மைனஸ் 1/t². டி டேஷ்ன்றது இங்கே இந்த ஃப்ளோயிங் ரிவரில் அவங்க கிராஸ் பண்ண எடுத்துக்கிட்ட டைம். இங்கே வந்து 5 மினிட்ஸா. இப்போ 1/t²னா 1/5² தானே. அதான் எழுதியிருக்கோம் 100 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4² மைனஸ் 1/5². 4² எவ்வளோ 16 அதான் 1/16 மைனஸ் 5² எவ்வளோ 25 அதான் 1/25. இப்போ அதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 9/400 அதான் வந்துட்டு 100 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/400 எழுதியிருக்கோம். இப்போது 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3/400 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 20 அதான் /20 எழுதியிருக்கோம். இப்போ 100 இன்ட்டு 3/20. இப்போ அது கேன்சல் பண்ணால் 15 இப்போ velocity of the river is equal to 15 meter per minute. Option B is a correct answer.